ஓகே எல்லாமே நம்ம கரெக்டாக தான் எழுதியிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து யோசிப்போம், ஐயோ இது நம்ம தப்பாக எழுதியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பிளைன், டிஸ்கிரைப், டிஃப்ரென்ஷியேட், ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த 15 மினிட்ஸை தாண்டி போயிட்டுருக்குன்னா அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக வேணுமோ அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அந்த மார்ஜினில் இல்லைன்னா இந்த சைடு ஒரு காலம் மேக் பண்ணி அதில் வந்து கேல்குலேஷன்ஸ்லாம் போடுவாங்க. அப்படி போடுறது பதிலாக மேக்ஸில் வந்து ஒரு நம்பர் மாறிட்டுனா கூட ஹோல் ப்ராப்ளமே தப்பாயிடும். ஸோ அது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாதி இது தெரியவே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்சரை வந்து எழுதாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு கொஸ்டின் போகிறது. ஸ்டார்டிங்கில் ஒரு 10-15 பேஜ் வந்து சூப்பராக எழுதியிருக்கும். லாஸ்ட்டில் பார்க்கும்போது நம்ம எழுதி 2 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ லைனில் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வரும்போது அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம எல்லாமே அட்டன் பண்ணிட்டோம், சூப்பராக எழுதிட்டோம், ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியான மூடில் நம்ம வெளியே வந்துட்டுருப்போம். வெளியே வந்துட்டு அந்த குரூப் டிஸ்கஷன் இருக்கும் இல்லையா, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷனில் தான் நம்மளுக்கு தெரிய வரும், ஐயோ நம்ம இப்படி ஒரு சில்லி மிஸ்டேக் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் பண்ணியிருக்க தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸை வந்து எக்ஸாம் டைமில் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு நல்லாவே கோரிலேட் ஆகும். பிகாஸ் நான் இந்த மிஸ்டேக்லாம் விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிப்பீங்க, நான் நினைக்கிறத அப்படியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, போர்டு எக்ஸாமில் காமனாக நம்ம எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கொஸ்டின் பேப்பரை ப்ராப்பராக ரீட் பண்ணாமல் இருக்கிறது. இது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, கொஸ்டின் பேப்பரை ப்ராப்பராக ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிளைன், டிஸ்கிரைப், டிஃப்ரென்ஷியேட், ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் மாதிரி இருக்கும். பட் எல்லாமே வேறு வேறு டேர்ம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது வந்து ஹவு ஆர் ஒய் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பிளைனுங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா, எக்ஸ்பிளைன் ஒய் த ஹார்ட் பம்ப்ஸ் பிளட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒய் ஆர் ஹவு எப்படின்னா மெக்கானிசமை வந்து இது வந்து குறிக்கும். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் போயிட்டு ஹார்ட்டை பற்றி எழுதக்கூடாது. ஸோ எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாலே ஒய் ஆர் ஹவு இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த எக்ஸ்பிளைனுங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே. அண்ட் அதர் ஹேண்ட் டிஸ்கிரைப் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, டிஸ்கிரைப்னா அதோட அப்பியரன்ஸ், அது எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் டிஸ்கிரைப். டிஸ்கிரைபுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து டிஸ்கிரைபுக்குள்ளே வரும். டிஸ்கிரைப் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் பார்த்துட்டோம், டிஸ்கிரைப் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காமனாக ஒரு மெத்து இருக்கும், ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன்னா நிறைய எழுதணும், ப்ரீஃபாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கூட ஒரு 9th 10th படிக்கிற வரை ப்ரீஃப்னாலே நிறைய எழுதணும் அப்படின்னு தான் நான் நினச்சி வச்சுட்டு இருந்தேன். ப்ரீஃப் அப்படின்னாலே ஷார்ட்டாக எழுதுறது தான் ப்ரீஃப்னு சொல்லுவாங்க. ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அப்படின்னா ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன்னு கொடுத்துட்டாங்க, 2 மார்க்கில் போயிட்டு ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன்னு கொடுத்துட்டாங்க, அதனால நான் லாங் எஸ்ஸே மாதிரி எழுதினேன் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. ஸோ ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அப்படின்னாலே ஷார்ட் ஆன்சர் தான், ஓகேவா? அப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் உள்ள கம்பேரிசன், வர்சஸ் போட்டு எழுதுவோம்ல. ஸோ இது வந்து இந்த மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக இது வந்து இருக்குது, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து காமனாக எல்லாருமே விடுற மிஸ்டேக்கு. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ரைட்டிங் டூ மச் ஃபார் 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து வளவளன்னு எழுதுறது. இப்போ 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே 2 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ லைனில் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. 1 மார்க்குக்கு ஒரு கீ பாயிண்ட் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ 2 மார்க் அப்படின்னா அந்த 2 மார்க்கில் 2 கீ பாயிண்ட் இருந்தால் மட்டும் போதும். 2 கீ வேர்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அந்த 2 கீ வேர்ட்ஸ் வந்து அதில் இருந்தால் மட்டும் போதும், ஃபுல் மார்க் 2 மார்க்காகவே போட்டுருவாங்க. அதுக்கு நீங்கள் பக்கமாக உட்காந்து எழுதணும்னு அவசியமே கிடையாது.
கிடையாது. ஸோ அந்த டைமை வந்து நீங்கள் சேவ் பண்ணி லாங் எஸ்ஸேக்கு நீங்கள் நல்லா எலாபரேட்டாக வந்து எழுதலாம். ஸோ 2 மார்க்குக்கு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 2 கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற டைம் எல்லாத்தையும் லாங் எஸ்ஸேயில் வந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து செகண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறது. லைக் புவர் டைம் மேனேஜ்மெண்ட். கடைசி நிமிஷம் வரைக்கும் எழுதிட்டு இருப்பாங்க. எப்படின்னா டைம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஓடி இருக்கும். அந்த கடைசி 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு 10 2 மார்க் எழுதணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கொஸ்டினுக்கும் டைம் லிமிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் இந்த லாங் எஸ்ஸேக்கு நான் வந்து 15 மினிட்ஸ் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், 10 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு கால்குலேஷன் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அந்த கால்குலேஷனுக்கு எக்ஸீட் ஆக விடாதீங்க. இப்போ ஒரு லாங் எஸ்ஸே வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதை வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 15 மினிட்ஸையும் தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 15 மினிட்ஸை தாண்டி போயிட்டுருக்குன்னா அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக வேணுமோ அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லேட்டராக வந்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து தேர்டு மிஸ்டேக், புவர் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸாம் ஹாலில் தான் கரெக்டாக பண்ணணும்னு இல்லை, அதுக்கு முன்னாலே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ண முடியும். மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ரஃப் ஒர்க்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறது, எஸ்பெஷலி இன் மேக்ஸ். மேக்ஸில் வந்து கேல்குலேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ஓனாக என் மைண்ட்லேயே போடுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில்லி மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ஒரு பென்சில் எடுத்து நீங்கள் உங்களோட பேப்பர் புக்லெட் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து கீழே வந்து ஒரு மார்ஜின் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே ஒரு குட்டி ஸ்பேஸ் வந்து இந்த கேல்குலேஷன்ஸ் வந்து போடுறதுக்காக மட்டும் கீழே ஒரு காலம் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இது மேக் பண்ணுறதுனால அவங்க எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. ஸோ அது வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்ஜினில் இல்லைன்னா இந்த சைடு ஒரு காலம் மேக் பண்ணி அதில் வந்து கேல்குலேஷன்ஸ்லாம் போடுவாங்க. அப்படி போடுறது பதிலாக கீழே வந்து ஒரு காலம் வந்து மேக் பண்ணிக்கோங்க கேல்குலேஷன்ஸ் வந்து போடுறதுக்கு. அண்ட் அது வந்து பென்சில் வச்சு கேல்குலேஷன்ஸ் வந்து போடுங்க. எழுதி பார்த்து அதில் வந்து மார்க் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேக்ஸில் வந்து ஒரு நம்பர் மாறிட்டுனா கூட ஹோல் ப்ராப்ளமே தப்பாயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேல்குலேஷன்ஸ் வந்து எடுத்து எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க. யோசித்து எழுதுகிறேன் அப்படிங்கிற ஒரு இதே வைக்காதீங்க. எடுத்து எழுதி கீழே அந்த மார்ஜின் போட்டு அந்த காலமில் வந்து எழுதி பாருங்கள். இது வந்து 4th மிஸ்டேக். ஃபிஃப்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாதி இது தெரியவே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்சரை வந்து எழுதாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு கொஸ்டின் போகிறது ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஆன்சருக்கு ஓரளவு ரெலவெண்ட்டான பாயிண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னாலும், இப்போ 5 மார்க் இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்படியே டோட்டலாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு ரெலவெண்ட்டான பாயிண்ட்ஸ், அது ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ், இல்லைன்னா அந்த சாப்டரில் படித்த வேறு ஒரு கான்செப்ட் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கும்ல, அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் வந்து எழுதலாம். இப்படி எழுதுறது மூலயமா 5 மார்க் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்ஸாவது அதில் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. எனிதிங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்கில். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக 5 மார்க் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு 2 மார்க் வர்றது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. ரெலவெண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து அதில் ஜஸ்ட் கொஞ்சம் நீங்கள் ஃபில் பண்ணால் கூட போதும், அவங்க 1 or 2 மார்க்ஸ் வந்து போடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட 5th மிஸ்டேக். 6th மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புவர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ட் மெஸ்ஸி ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 10-15 பேஜ் வந்து சூப்பராக எழுதியிருப்போம். லாஸ்ட்டில் பார்க்கும்போது நம்ம எழுதியிருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் நம்மளாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸாமினர் வந்து எப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதியிருக்கிற பேப்பரில் எதுவுமே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா அவங்களால எப்படி கரெக்ஷன் பண்ணி மார்க் வந்து போட முடியும்? ஈவன் தோ அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் சூப்பராக எழுதியிருந்தாலும் அது வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை, இல்லைனா ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்க்ரிபிள் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களால மார்க்ஸ் வந்து போடவே முடியாது. பிகாஸ் அவங்களால அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியலை. அப்போ எப்படி அவங்களால மார்க்ஸ் வந்து போட முடியும்? ஸோ கிளியராக எழுதுங்க. இதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோ
வீடியோ இதுக்கு மட்டுமே செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் அதில் சொல்லியிருக்கிற ஒரு பாயிண்ட்டும் அதுலேருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பேப்பரில் எழுதும் போது அவங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, நல்ல பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட 6th பாயிண்ட். அண்ட் 7th மிஸ்டேக் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த லாஸ்ட் 10 நிமிஷம் லாஸ்ட் 5 நிமிஷத்துலையும் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. லாஸ்ட் 10 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் வந்து பேப்பரை வந்து ஏதாவது சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்களா, இல்லை கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களா, பேஜ் நம்பர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே செக் பண்ணுறதுக்காண்டி அந்த லாஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸை வந்து அலோகேட் பண்ணிடுங்க. பிகாஸ் அந்த டைமில் ரொம்ப க்ரூஷியலான டைம். நீங்கள் எவ்வளோ தான் எழுதியிருந்தாலும் ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக் வந்து விட்டுருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5th கொஸ்டினுக்கு பதிலாக 6th கொஸ்டின் சொல்லிட்டு கொஸ்டின் நம்பரை வந்து மாற்றி எழுதியிருந்தீங்க அப்படின்னா டோட்டலாக முடிஞ்சுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், லாஸ்ட்டு 5 or 10 மினிட்ஸ் வந்து இதுக்குன்னே செப்பரேட்டாக அலோகேட் பண்ணுங்கள். அலோகேட் பண்ணாமல் ஓகே எல்லாமே நம்ம கரெக்டாக தான் எழுதியிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து யோசிப்போம், ஐயோ இது நம்ம தப்பாக எழுதியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு டு அவாய்ட் திஸ், இந்த பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக இன்கோப்ரேட் பண்ணுங்கள். 5 to 10 மினிட்ஸ் அதுக்கு மட்டுமே தனியாக அலோகேட் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். கரெக்டாக எழுதியிருப்போமா, எல்லாமே கரெக்டாக போட்டிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேப்பர் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட 7th மிஸ்டேக். 8th மிஸ்டேக் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இக்னோரிங் டயக்ராம்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், கீவேர்ட்ஸ் இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு வந்து லாங் எஸ்ஸேனா வளவலன்னு லைனாக தான் எழுதுவேன், ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து போட மாட்டேன், டயக்ராம்ஸ் வந்து போட மாட்டேன், கீவேர்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த லாங் எஸ்ஸேக்கு வந்து அவ்வளோவுமே நீங்கள் எழுதியிருந்தால் கூட மார்க்ஸ் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி உங்கள் பேப்பர் மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே டயர்டாயிடுவாங்க. இப்போ ஒரு பேராகிராஃபாக உட்காந்து வாசிக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு டைமே இருக்காது. நீங்கள் வந்து குட்டி பாயிண்ட்ஸ் இல்லைனா குட்டி ஃப்ளோ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஓகே அந்த பொண்ணுக்கு இல்லைனா அந்த பையனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, இந்த கொஸ்டின் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அந்த கான்செப்டை ஒரு லாங் எஸ்ஸேவை வந்து ஒரு டயக்ராமாவோ ஒரு ஃப்ளோ சார்ட்டாவோ ஒரு கீ பாயிண்ட்டாவோ கன்வெர்ட் பண்ணி எழுதுகிற அளவுக்கு இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிக மார்க்ஸ் வந்து போடுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. கொஸ்டின் வந்து நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது எப்படி நம்ம வந்து ஃப்ளோ சார்ட்டாக மேக் பண்ணலாம், அண்ட் இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு என்னென்ன டயக்ராம்ஸ் வந்து நம்மளால் போட முடியும், அண்ட் இதுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்துலேருந்தே வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் எக்ஸாம் டைமில் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் லாங் எஸ்ஸேக்கு வளவலான்னு எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதுங்க, நல்ல மார்க்ஸ் வந்து ஃபெச் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட 8th பாயிண்ட். அண்ட் 9th பாயிண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மெமரைசிங் இன்ஸ்டெட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே மெமரைஸ் வந்து பண்ணுவாங்க. மெமரைஸ் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னா, கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்கல்ல, அப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கப்போ பார்க்கும்போது இந்த கொஸ்டின் என்னென்னே அவங்களுக்கு வந்து ஐடியா இல்லாத மாதிரி ஆயிரும். பிகாஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்கன்னா அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. மெமரைஸ் பண்ணி எழுத போகிறவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க படித்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் வந்து வேறு, இதில் கேட்டிருக்கிறது வேறு. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா கூட அது வந்து தெரியாத கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக விட்டு வச்சுட்டு வருவாங்க. அதனால என்ன பண்ணணும்னா, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதோட கீவேர்ட்ஸை வந்து எழுதி வச்சு அதை வந்து ஆக்டிவ் ரீகாலிங் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ நான் இதுக்கும் தனி வந்து வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து மெமரைஸ் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுனால எப்படி நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் வந்து எழுதுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் 9th பாயிண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, மெமரைஸ் பண்ணாதீங்க. 10th பாயிண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நாட் ப்ராக்டிஸிங் PYQs, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது. இது வந்து பெரிய மிஸ்டேக். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் PYQs வந்து பார்க்காமையே நீங்கள் போயிட்டீங்க, பட் 100% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாலும் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ ஃபெமிலியாரிட்டி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏதோ புதுசாக பார்க்குற கொஸ்டின்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். லைக் இந்த கொஸ்டின்லாம் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து PYQs ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க
படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ள கொஸ்டின்ஸை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலரைஸாக இருக்கும். அப்போ வந்து ஈஸியாக கான்ஃபிடென்ட்டாக அந்த ஆன்சரை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இப்போ வந்து கொஸ்டின் பேட்டர்னே உங்களுக்கு வந்து தெரியல, எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு தெரியல, தெரியாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அந்த டைமில் ஆங்ஸைட்டி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் கன்ஃபியூஷனாக ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா கொஸ்டின்ஸுக்கும் கொஸ்டின் பேட்டர்னுக்கும் ஃபெமிலரைஸ் ஆயிருங்க பிவைக்யூஸ் மூலயமா. அப்படி ஆகிட்டிங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் கேட்க போகிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 50% ஒரு பிவைக்யூஸ்லேருந்து வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ பிவைக்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து ஸ்கிப் பண்ணவே செய்யாதீங்க. எவ்வளோ தான் 100% நீங்கள் சிலபஸ் முடித்தாலும் நீங்கள் பிவைக்யூஸ் சால்வ் பண்ணிவிட்டு மட்டும்தான் போகணும். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்தோட பிவைக்யூஸ் வந்து சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. பிவைக்யூஸே சால்வ் பண்ணாமல் தயவு செஞ்சு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து 10 மிஸ்டேக்ஸ் காமனாக நம்ம வந்து போர்டு எக்ஸாமில் பண்ணக்கூடிய 10 காமன் மிஸ்டேக்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். வேறு கண்டென்ட் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் மேக் பண்ணிடுவேன். நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த டவுட்ஸுக்கெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக ஆன்சர் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பாய்.